பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, இங்கே சொல்லப்படுகிறது சொஸ்தம் அடையும்படிக்கு. வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகம் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி விருப்பம் இல்லாத யாருமே இருக்க முடியாது இல்லையா? வியாதியோடு இருக்கிறவர்கள் அந்த வியாதி படுக்கையிலே படுத்துக்கொள்ளுவோம், அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் இங்கேயும் சொல்லப்படுகிறது பாருங்கள், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, அதாவது நீ குணமாகிறதுக்காக இதை செய், நீ விடுதலை பெறுவதற்காக இந்த காரியங்களை செய் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்வதற்கு மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு மருத்துவரிடத்தில் சென்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அங்கே அவர்களுடைய அந்த அவருடைய ஆலோசனை அல்லது அவர் கொடுக்குற மாத்திரைகள் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு சரியில்லைன்னா இன்னொரு டாக்டரை பார்ப்பாங்க. இது மனிதனுடைய இயல்பு. இப்படி எங்கேயாவது போய் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று தான் மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, அதாவது நீங்கள் குணமாகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கன்னா அறிக்கையிட்டு. சில வியாதிகள் இயல்பாக சரீரத்தில் வருகிறது, சில வியாதிகள் பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது, குறைகளின் நிமித்தமாக, நாம் செய்த தவறுகளின் நிமித்தமாய் வருகிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்முடைய வியாதிகள் தவறுதலின் நிமித்தமாய் பாவத்தின் நிமித்தமாய் வருகிறதுனால நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும். யாருக்கிட்ட நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறீங்களோ, யாரிடத்தில் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களோ, யாரை நீங்கள் அற்பமாக நினச்சிங்களோ, யாருடைய பொருளை நீங்கள் அபகரித்தீங்களோ, யாருக்கு விரோதமான செயல்களை செய்தீர்களோ, அந்த மனிதனிடத்தில் போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஒப்புரவாக வேண்டுமா? இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். எப்படி? நான் செத்தாலும் சாவுறேன், அவங்கக்கிட்ட போய் என்னால் பேச முடியாது சாமி, அவங்கக்கிட்ட போய் என்னால் ஒப்புரவாக முடியாது, அவங்கக்கிட்ட போய் நான் செஞ்ச தவறை சொல்ல முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிற நிறைய நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீ சொஸ்தமாகணும்னா பல லட்சத்துக்கு நீ மாத்திரையோ மருந்தோ சாப்பிடுகிறதுனால நீ குணமாக போகிறதில்லை. சில வியாதிகள் மருந்து மாத்திரையினால் குணமாகும், ஓகே. ஆனால் சில வியாதிகள் குணமாக வேண்டும் என்றால் ஒப்புரவாக வேண்டும். நீ குணப்படணும்னு விரும்புகிறியா? நீ சுகமாகணும்னு விரும்புகிறியா? அப்போ சுகமாகணும்னு விரும்புகிறேன்னா யாருடைய பொருளை தெரியாமல் திருடி உன் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறியோ அதை கொண்டு கொடுத்துட்டு, தெரியாமல் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க, இனி இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லு. யாருடைய நிலங்களை அபகரித்திருக்கிறாயோ அதை திருப்பி கொடு, மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி கொடு. யாருடைய நகைகளை திருடனாயோ அதை திருப்பி கொடு. யாருடைய கணவனை திருடி வைத்திருக்கிறாய் திருப்பி கொடு. யாருடைய மனைவியை திருடி வைத்திருக்கிறாயோ அவர்களை திருப்பி கொடு. இல்லைனா இந்த நோயினாலே நீ சாகத்தான் செய்யணும், இந்த வியாதியினாலே நீ மரணத்தை தான் தழுவ வேண்டும், மரணத்தை தான் சந்திக்க வேண்டும். அப்போ இங்கே சொல்லுகிறது, நீ சொஸ்தம் அடையணும்னா குற்றங்களை அறிக்கையிடுங்க. குற்றங்களை அறிக்கையிட்டுட்டு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ யாராக மாறுறாங்க? நீதிமான்களாக மாறுறாங்க. குற்றங்கள் அறிக்கையிட்டால் அவர்கள் நீதிமான்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ நீதிமானாக மாறுறான். நீதிமானாக மாறும்போது என்ன செய்யப்படுகிறது பாருங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். உனக்கு பலனுள்ளதாக மாறணும் அப்படின்னா, உன் சுகவீனங்கள் மாறணும் அப்படின்னா, உன்னுடைய வியாதி குணமாகணும் அப்படின்னா, நீ சொஸ்தமாகணும்னு விரும்பினா தயவு செய்து சொல்லுகிற அருமை பிரதர், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே,
தம்பி தங்கச்சி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க, நீங்கள் செய்த தவறுகளை உணருங்க, நீங்கள் எதை விடணுமோ அதை விடுங்க, யாருடையதை எடுத்து வச்சிருக்கிறீங்களோ அதை கொண்டு போய் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் வியாதிகள், வீணான செலவுகள் உங்கள் குடும்பத்தை விட்டு நிச்சயமாக விலகி போகும், நிச்சயமாக விலகி போகும். யாரோ ஒருவர், இதை பார்க்கிற நீங்கள் யாரோ ஒருவர் ஒருவேளை ஏதாவது பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா யோசித்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது தவறுகள் இருக்கும்னா, ஏதாவது குறைகள் இருக்கும்னா, ஏதாவது பாவங்கள் இருக்கும்னா, தெரிந்தோ தெரியாமலோ இருக்கும் என்றால் அதை கொண்டு போய் அடுத்தவங்களுடைய பொருள், அடுத்தவருடைய காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் கொண்டு போய் கொடுத்து ஒப்புரவாகுங்க. உங்கள் வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.